Hello my dear friends and families, welcome to Craft Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல கார்ட்போர்டை வச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துட்டு ரெண்டு பீஸ் ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் மெஷர் பண்ணிட்டு. சோ அது நல்லா மெஷர் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரே மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு பீஸ் எடுத்துட்டு லைட்டாக அதுக்கு வந்து கொஞ்சம் கர்வாக கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால வந்து ஒரு சைடில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க, ஒரு சைடில் கர்வாக வரைஞ்சிக்கோங்க. அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் வளைஞ்சிருக்கிற மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு பீஸ்க்குமே நம்ம கட் பண்ணி எடுக்கணும், வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இது எப்படி நம்ம பண்ணுறோன்னா, பென்சில் இருக்கும்ல, பென்சில் மாதிரியே, ஸோ பார்க்குறதுக்கு பென்சில் மாதிரியே இருக்கிற ஒரு பென் ஸ்டாண்ட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் லென்த்தாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா கூட ஓகே தான். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே நம்ம வைக்க போகிறோம். ஸோ கீழே வைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு பீஸ், அதை விட கொஞ்சம் சின்னதாக ஒரு பீஸ் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதையுமே வந்து சைடில் இப்படி கர்வாக வரைஞ்சி விட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அதையும் கட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே வைக்கிற ஏரியா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க ரெண்டு சைட்லேயும். அடுத்தது ரெண்டு சைட்லேயும் கவர் பண்ணுறதுக்கு ரெண்டு பீஸ் வேணும். அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ எல்லா பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து கலர் ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணுறோம். ஸோ கலர் பேப்பர் இல்லைனா நீங்கள் பெயிண்டிங் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு பிங்க் கலர் எடுத்துகிட்டு பிங்க் கலரை வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு கட் பண்ணோம்ல அந்த ஷேப் பீசஸை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி அப்படியே மடித்து ஒட்டி விட்டுடுங்க. இது வந்துட்டு நீங்கள் ரெண்டு சைடும் ஃபுல்லாக கவர் பண்ணாலும் ஓகே, இல்லை உள் சைடு எனக்கு கவர் பண்ண வேண்டாம்னா வெளி சைடு மட்டும் கவர் பண்ணாலும் ஓகே தான். ஸோ நான் வந்துட்டு ரெண்டு சைட்லேயுமே கவர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி கவர் பண்ணி மடித்து ஒட்டி விட்டுடுங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோம் ஷீட்டில் ஒரு சில கலர்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர் அண்ட் பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர், அப்புறம் எல்லோ கலர். இந்த கலர்ஸ்லலாம் ஒரு சில சின்ன சின்னதாக வரைஞ்சி நான் கட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே என்னென்னா பென்சிலுக்கு மேலே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம அதை கொண்டு வர போகிறோம். அதுக்காக நான் கட் பண்ணியிருக்கேன். இது ஒன்றுமே வந்து அந்த பென்சில் சைஸ் நம்ம என்ன கட் பண்ணியிருக்கோமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பென்சிலுக்கு பின்னாடி வந்து எரேசர் இருக்கும்ல, எரேசர் வந்து இந்த மாதிரி லைட் பிங்க் கலரில் இருக்கும். அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அதை ஒட்டியிருக்கோம். அடுத்தது அதுக்கு நடுவில் ஒரு லைன் இருக்கும், அது வந்து பிளாக் கலரில் கட் பண்ணி ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பென்சில் வந்து எல்லோ கலரில் ஒட்டியிருக்கோம். அடுத்தது வந்து பென்சில் ஷார்ப் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கார்னர் வந்து பிளாக் கலரில் இருக்கும். அது எல்லாத்துக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஒட்டியாச்சு கலர்ஸ் ஃபோம் ஷீட்டில் வச்சுட்டு. இதை வந்து நீங்கள் நார்மல் கலர் பேப்பரில் கூட அந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிட்டு மேலே இந்த மாதிரி ஒரு 3 கோடு போட்டிருக்கேன் நான். ஸோ அது பார்க்க இன்னும் ரியலாக பென்சில் மாதிரி தெரியுங்கிறதுக்காக. ஸோ நான் பண்ணது ஒன்றே மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பென்சிலோட எரேசர் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு சென்டராக ஒரு பீஸ் கட் பண்ணோம்ல, அது கூட வந்து சேர்த்து ஒட்டிடலாம் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ கீழே இருக்கிற ஏரியாவுக்கு மட்டும்தான் நான் பேப்பர் கவர் பண்ணல, மற்றபடி எல்லா சைட்லேயுமே பண்ணியிருக்கேன். அதுமாதிரி பின்னாடி சைட்லேயும் அந்த பென்சில் மாதிரி இருக்குல்ல, அந்த சைட்லேயுமே வந்துட்டு நான் ஷீட் ஒட்டியிருக்கேன், ஒரே மாதிரி ஒட்டியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது சைடில் இருக்கிறதையும் நம்ம வந்துட்டு ஒட்டி எடுத்துடலாம். சைட்லேயும் ஒட்டிட்டதுக்கப்புறம் சென்டராக ஒரு பீஸ் நம்ம வைக்கணும். சென்டராக வைக்கும் போது நம்மளுக்கு 2 கவுண்டர் மாதிரி கிடைக்கும். ஸோ ரெண்டு சைட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். அதனால என்ன பண்ணுறேன், ஒரு ஒயிட் ஃபோம் ஷீட்டு தான் இது, திக்கான ஒரு ஃபோம் போர்டு இது வந்து. ஸோ அதை கட் பண்ணி நான் ஒட்டுறேன். இதுக்குமே நீங்கள் கார்ட்போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கார்ட்போர்டை அதே சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அதுலேயும் நீங்கள் அந்த பிங்க் கலரை கவர் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். ஓகேவா? இப்போ அதையும் நம்ம வந்துட்டு ஒட்டியாச்சு. அவ்வளோதான். அடுத்தது ஃபோம் ஷீட்டை டார்க்கான ஒரு பிங்க் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு சைடில் ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணிக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக தெரிஞ்சிச்சு, அதுக்காக தான். ஏன்னா எப்படியுமே நம்ம கார்ட்போர்டில் கவர் பண்ணும்போது அந்த சைடில் ஹோல்ஸ் வந்து குட்டி குட்டியாக தெரியும், அந்த கார்ட்போர்டோட ஹோல்ஸ் வந்துட்டு. அது நீங்கள் வந்து பேப்பர் கவர் பண்ணும்போதே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தும் உங்களுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக தெரியுது, கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் பார்க்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம சூப்பராக ஒட்டி கவர் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு பென்சில் மாதிரியே இருக்கிற பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பென்னு, பென்சில், ஸ்கெட்ச் எது வேணால் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டாண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வெறும் கார்ட்போர்ட் அண்ட் கலர் பேப்பர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணியும் இதை நீங்கள் பண்ணலாம். ஃபெவிகால் கூட நீங்கள் இதை ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ஐடியா எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.